ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஏன்பா தோனி பார்க்குறேன், சஞ்சு சாம்சன் தான் அடுத்த எம்எஸ் தோனியா அப்படின்ற ஒரு டாபிக் நான் கொண்டு வர்றேன். என்ன திடீர்னு இப்படி தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஏகநாதன், சஞ்சு சாம்சன் தான் அடுத்த எம்எஸ் தோனியா? ஆமாம், இன்னைக்கு சிஎஸ்கே அவங்களோட ஒஃபிஷியல் பேஜில் விட்டுருக்க வீடியோவை பார்த்தா எனக்கு அதான் தோணுது. ஸோ ஒரு ஜெயிலர் தீமோட ரஜினி சார் கூட அவர் இருக்க அந்த ஃப்ரேமு, ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் காட்டுறாங்க. அப்புறம் பசில் ஜோசப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஒரு ப்ரமோ மாதிரி பயங்கரமாக பண்ணி ஒரு அட்டகாசமான வீடியோ விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ருத்துராஜ் கெய்க்வா கூட இந்த மாதிரி ஒரு வீடியோ இவங்க விட்டுருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை தான் சொல்லுவேன். ஸோ பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒரு புது பிளேயர் வர்றப்போ ப்ரமோஷன் பண்ணுவாங்க தான். இது என்ன உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா, எனக்கு என்னவோ இது பக்கா பிளான்னு தோணுது. சஞ்சு சாம்சனை கொண்டு வர்றது ஒரு பக்கா பிளான். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நம்ம ஸ்டேட்டுக்குன்னு பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸு அது நாம. ஸோ பக்கத்தில் இருக்க ஆந்திரான்னு பார்க்கும்போது அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க. அது தெலுங்கானா ஆந்திரா நோ இஷ்யூ, தெலுங்கு பேசும் மக்கள் அவங்களுக்கு வந்து சன்ரைஸ் ஹைதராபாத். இந்த பக்கம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஓகேங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா சவுத் இந்தியாவில் 4 கண்ணு. ஸோ ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா. பட் கேரளா பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டாங்க. அதுக்கு அதை ரீப்ரசென்ட் பண்ண ஒரு ஐபிஎல்ல கொச்சின் டஸ்கஸ் கேரளா சொல்லிட்டு சரி சம்திங் இருந்துச்சு. டஸ்கஸ்க்கு ஏதோ கேரளா டீம் ஒன்று இருந்துச்சு ஐபிஎல்ல. பட் அவங்க போயிட்டாங்க, ஸ்டார்டிங்லேயே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டை ரீப்ரசென்ட் பண்ணுற ஒரு ஐபிஎல் டீம் இல்லை, அவங்க மக்களோட ஏக்கமாக தான். பட் அதை அவங்கள ரீப்ரசென்ட் பண்ணுற மாதிரி சஞ்சு வந்து ராஜஸ்தான் கேப்டனாக இருந்தார். அந்த ராஜஸ்தான் எங்கேயோ இருக்கிற ராஜஸ்தான் டீமுக்கு இவங்க வந்து பயங்கர சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. யாரு? கேரளா ஃபேன்ஸு. இதை நல்லாவே வாட்ச் பண்ணி வச்சிருக்காங்க போல நம்ம ஆளுங்க சிஎஸ்கே டீம். ஸோ எனிவே சஞ்சு சாம்சன் நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போகலாம். ஸோ ஃபேன் பேஸ் தான் அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகலாம். ஏன்னா கேரளாவில் அதை தான் அவங்க இந்த வீடியோவிலே சொல்ல வர்றாங்க. ஏன்னா கேரளா இஸ் எல்லோன்றாங்க. ஸோ இது வந்து கேரளாவை வந்து நாங்கள் நினைச்சிடறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் அந்த மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லாக ஃபேன் பேஸ் இருக்குது. நான் சொல்கிறது ஒரு ஒஃபிஷியலாக சஞ்சு வரும்போது இன்னமும் வந்து இது கொஞ்சம் ஹார்டாக நல்லா சூப்பராக போகும். அதை வச்சு தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ அதை வச்சு தான் சொல்கிற சஞ்சு சாம்சன் வந்து அவங்க அடுத்து எம்எஸ் தோனி போயிட்ட பிறகு இந்த சிஎஸ்கே டீமை வந்து நல்லா பிரதிபலிக்கணும்னா ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ தேவைன்னா அது சஞ்சு சாம்சன் மூலியமாக கொண்டு போகலாம் அவங்க நினைக்கிறாங்க போல. இதன் காரணமாகத்தான் என்ன வேலை போனாலும், அதாவது ஜடேஜாவை கேட்குறீங்களா, ஓகே ஜடேஜாவை கொடுத்துறேன், அது கூட சாம் கரனையும் கொடுக்குறான். கோர்ஸ் அதுக்கு முன்னாடி அவங்க டிவால் பிராவிஸ் தான் கேட்டிருந்தாங்க, அது நம்ம அக்செப்ட் பண்ணல. இனிவே இந்த டீலுக்கு வந்தாங்க சாம் கரன் ப்ளஸ் ஜடேஜான்னு சொல்லிட்டு. ஸோ ஜடேஜா ப்ளஸ் சாம் கரனை கொடுத்து நம்ம ஏன் சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்குன்னா அதனோட எஃபெக்ட் எனக்கு இப்போ தான் புரியுது, இந்த அளவுக்கு இவங்க யோசிச்சிருக்கான்ட்டு. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ ஒட்டுமொத்த கேரளா டீமே ரீப்ளேஸ் பண்ணுற சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்காக ஆட போகிறாரு. ஸோ இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கேப்டனாக இருந்தாலும் அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒஃபீஷியலாக சிஎஸ்கே வந்து கேப்டன்ஷிப்பை எனக்கு தெரிந்து சஞ்சு சாம்சன்கிட்ட கொடுப்பாங்க. வேற ருத்ராஜ் தலைமையில் கப்பு அடித்தாலும் சரி அடிக்கலாலும் சரி, இதுதான் வந்து சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய முடிவாக இருக்கும். ஸோ இந்த வருஷத்தோட அந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரம் பண்ணிட்டே வருவாங்க. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி தான் தெரியும். சஞ்சு சாம்சன் வச்சு இவங்க இன்னமும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் போகுது போல். ஸோ சேட்டா களை கட்டுது போல, பயங்கரமான ப்ரொமோஷன், பயங்கரமான ஒரு எனர்ஜி அவரும் இருக்காரு போல. ஸோ அவரே சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு கனவு வந்துச்சு, கனவுல வந்து எம்எஸ் தோனி வந்து நான் ஸ்லிப்பில் நின்றுருக்கேன், எம்எஸ் தோனி என்னை கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு பவுலிங் போடுங்கன்னு சொன்னார். அந்த கனவை என்னால் மறக்கவே முடியாதுன்னாரு. நீங்கள் பவுலிங் மட்டும் போட போதில்ல, ஒட்டுமொத்த சிஎஸ்கேமே கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. பட் என்றைக்குமே இதை கண்ட்ரோல் பண்ணுறது தலைவர் தான். தலைவர் அடுத்த வருஷத்தோட ரிட்டையர் ஆனாலும் சேரில் உட்காந்துனாலும் கூட் 5 ரூபா நோட்டுன்ற மாதிரி தலைவர் உட்காந்த இடத்துல எல்லா முடிவு எடுப்பார். ஸோ எனிவே இதுதான் சிஎஸ்கேவோட ஃபியூச்சர் இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. நல்லது தான். எந்த ஒரு டீமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிப்பாங்க. ஒரு டீமாக இருந்தாலும் சரி, அவங்களோட பிராண்ட் வேல்யூ சரி, ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி கொண்டு போகணும்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் மேபி இப்போ வரக்கூடிய கிட்ஸுக்கு வந்து இன்றைக்கி வேணா வந்து இப்போ டக்குன்னு ட்ரேட் நடந்ததுனால சஞ்சு சாம்சன் உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பாக தெரியலாம்னு ஜடேஜாவை கொடுத்து சஞ்சு சாம்சன் வாங்கிட்டு போயிட்டு, பட் காலங்கள் போக ஒரு 4 வருஷம் 3 வருஷம் போயிட்டாவே இடையில 1 or 2 கப்பு ஆகிட்டு இருந்துச்சிங்களா, எல்லாம் மாறிடும். அகைன் காலங்கள் போக போக அடுத்த வர சிஎஸ்கே தலைவரி சஞ்சு தான் ஒரு பெரிய இடத்துல பார்க்கும். நம்ம ஹிஸ்ட்ரி பேசலாமே தவிர சஞ்சு தான் அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துல பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் போகும் போல். அகைன் ருத்ராஜனை வந்து குறை சொல்லலை. ஸோ ருத்ராஜுமே வந்து ஒரு நல்ல பிளேயர். அவரை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அவரோட கன்சிஸ்டன்சி பார்த்து கம்பீர் வந்து தலையிலே அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஏன்னா அவ்வளோ உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்கான், எல்லா இடத்துலையும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு இருக்கான். அவரத்துக்கு உள்ள போனாமல் நைன்னு சும்மாக்கிறவனெல்லாம் போட்டு சவுத் ஆஃப்ரிக்காவோட தோத்துட்டு கேட்டால் யங்ஸ்டர்ஸுக்கு ஆட தெரியல, புது பசங்க அப்படியே எனக்கு அசிங்கமாக வந்துச்சு. சரி நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது, நான் அதெல்லாம் பெரிய மனுஷனாச்சே கம்பீர் அப்படின்னு விட்டேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு மக்களே. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இப்படி தான் போயிட்டுருக்கு. பாருங்க, சிஎஸ்கே வந்து தாவி கம்பீர் ப்ரெஷர்னால நான் இந்தியாவோட தோல்விகள்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை ஒரு அப்டேட் தான் சொல்ல வந்தேன். ஸோ சஞ்சு ஏன் அடுத்த எம்எஸ் தோனின்னு சொல்ல வராங்கன்னா இதான் காரணம்.
ப்ரமோஷன்லாம் அப்படி தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ அப்டேட்டில் இருங்க, போக போக நிறைய விஷயங்கள் பேசலாம். நான் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன் மக்களே, நான் எதையுமே எழுதி வச்சுலாம் பேச மாட்டேன், என்ன தோணுதோ அப்படியே ஃப்ளோவில் போவேன், அதனால தான் அப்படி போகிறேன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் தோணுச்சு, அதை டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த 4 பிளேயர் யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ ரசல், டேவிட் மில்லர், லியாம் லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல். இதில் மேக்ஸ்வெல் லிவிங்ஸ்டனையும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஸ்பின்னர் அவங்களாவே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? சப்போஸ் மேக்ஸ்வெல் ஃபஸ்ட்டே ஆக்ஷனில் அதாவது அதிக விலை கொடுத்து மற்ற டீம் எடுக்கும் பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் கேகேஆர் எடுத்துறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கேகேஆர் சப்போஸ் மேக்ஸ்வெல்லையும் லியாம் லிவிங்ஸ்டன் எடுத்துட்டாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிறது அடுத்து 2 பேசர் தான். ஸோ ஒரு பேசர் தான், யார்? கேமரூன் கிரீனாக இருக்கலாம், இல்லை மில்லர் பெருசாக போட மாட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வழியே இல்லை ரவி பிஷ்ணாய் போன்ற ஸ்பின்னர்கிட்ட தான் போகணும். அதனால் நம்ம அடிஷ்னல் ஸ்பின்னரை தேடுறதை விட இருக்கிற பிளேயர்கிட்டையும் ஸ்பின்னரையும் சேர்த்து ஆல்ரவுண்டர் எடுத்துலாம் சொல்லிட்டு இவங்க கண்டிப்பாக மேக்ஸ்வெல்லையும் அப்படியே பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் 2 பேருமே வளைச்சு போட பார்ப்பாங்க. பட் இதில் ஒன்று கன்ஃபார்மாக வளைச்சு போட பார்ப்பாங்க. அப்படி வளைச்சு போட்டால் தான் அது அறிவாளித்தனம். பட் மேக்ஸிமம் மஞ்சள் சட்டைக்கு எனக்கு என்னவோ மற்ற டீமுக்கு ஆளதாலும் இந்த டீமுக்கு ஆடி கொடுத்துட்டு போயிடுவார். அது இந்த டீமோட ராசி மஞ்சள் சட்டை, அவருக்கு அந்த ஆஸ்திரேலியன் சட்டை மாதிரி இருக்குன்றது என்னுடைய மைண்ட் தாட்டு. உங்கள் மைண்ட் தாட் என்ன அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதான் நான் யோசிக்கிறேன். சப்போஸ் ரசலுக்கு போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வெயிட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எந்த பிளேயர் ஆக்ஷனுக்கு வர்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ கேகேஆர் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், திமிரு காட்டுவோம். அவங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்கு, விலையேற்றுவோம். சிஎஸ்கே விலையை ஏற்றி வரதும் ஒரு கடை தான் அவன் நின்றுட்டாங்கன்னா இருக்கு 45 கோடி 25 கோடி வரையும் ரசல் வந்தாலும் சரி. மில்லர்கிட்ட அவ்வளோ போவாலும் தெரியல. பட் ரசல் மேக்ஸி யார் வந்தாலும் மேக்ஸி கூட 25 கோடி போவாலும் தெரியல. இங்கே பேச்சுக்கு சொல்கிறேன், வரும் பட்சத்தில் எடுத்து போட்டுக்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த டீமுக்கு இவங்கெல்லாம் ஆடுவாங்கன்றது என்னோட ஹோப். நான் எதிர்பார்க்குறேன் மஞ்சள் சட்டை போட்டால் இவங்கெல்லாம் ஆடுவாங்கன்ட்டு. அப்படி எடுக்காத பட்சத்தில் ஒரு ஸ்பின்னராக ஒரு ஆல்ரவுண்டராக எடுக்காத பட்சத்தில் இவங்க ரசல் தான் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரவி பிஷ்ணாய் போன்ற பவுலர் கண்டிப்பாக தேவை அடிஷ்னலாக. இதுதான் நான் எதிர்பார்க்குறது. ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுற பவுலராக இல்லை ஒரு ஆல்ரவுண்டராக சேட்டன் வந்துருப்பார், பட் அவர் போயிட்டாரு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இதுதான் இப்போதைய விஷயம். பார்த்துக்கலாம், அடுத்த சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட்லேயாவது இந்தியா ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். அதை பற்றி நிறைய பேசணும், பார்க்கலாம், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை மக்களே.